ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிஎன் பிஜன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஃபேன்சி புறாங்க பொதுவாக 2 குஞ்சுங்களை பொறிச்சு அதில் ஒரு குஞ்சுங்களை நல்லா காப்பாற்றும். பட் ஒரு குஞ்சுங்க டல்லாக இருக்கும், இல்லை இறந்து கூட போகலாம். நம்ம இந்த வீடியோவில் அந்த 2 குஞ்சையும் எப்படி நல்லபடியாக வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பொறிக்கிற குஞ்சுங்க ஏன் ஒன்று மட்டும் நல்லா வளருது, ஒன்று டல்லாக இருக்குது அப்படின்றதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட்டு தாங்க இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பொறிக்கிற குஞ்சு, அதாவது பெரிய குஞ்சு பார்த்திங்கன்னா, தன்னுடைய 2வது பொறிக்கிற குஞ்சு சின்ன குஞ்சை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அது 2 நாள் முன்னாடி பொறிக்குதுங்க இல்லையா, அதனால் அது பெருசாக இருக்கும். ஸோ 2வது பொறிக்கிற குஞ்சுக்கு தீனி ஊட்ட சொல்ல ஆத்தா அந்த பெரிய குஞ்சானது சின்ன குஞ்சை தள்ளி விட்டுட்டு அந்த தீனியை எடுத்துக்கும். ஸோ இதனால் பெரிய குஞ்சு டபுள் பூஸ்ட் ஆகி ஃபுட்டு நல்ல வளர்ச்சி இருக்கும். சின்ன குஞ்சு டல் ஆகிட்டு ஒரு 10 to 15 டேஸில் இறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கேஜி மெத்தட். அதாவது புறாவை கேஜில் வச்சு வளர்த்தோன்னா அதனுடைய 2 குஞ்சுங்களையும் ஆல்மோஸ்ட் காப்பாற்றிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புறாவை கேஜில் வளர்க்கறதுனால அது முன்னாடி நம்ம வைக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தீனி, 2வது ஒன் தண்ணி. புறா தீனி போட்டவுடனே தீனி எடுக்கும், குஞ்சுங்களாண்ட எடுத்து போயிட்டு கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய குஞ்சு முந்திக்கிட்டு தீனி எடுக்கும். என்ன தான் பெரிய குஞ்சு தீனி அதிகமாக சாப்பிட்டாலும் போதுன்ற அளவுக்கு தான் அதெல்லாம் சாப்பிட முடியும். ஸோ அடுத்த கட்டமாக சின்ன குஞ்சுக்கு தீனி கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் இதே வெளியே வளர்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரிய புறாவானது ஒன் டைம் எடுத்துகிட்டு ஊட்டிச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டுரும், மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எடுத்துகிட்டு வரும். பட் கேஜில் பார்த்தீங்கன்னா குஞ்சும் தாயும் பக்கத்தில் இருக்கிறதுனால குஞ்சு கத்திக்கிட்டே இருந்தால் தாய் உடனே போயிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு சின்ன புறாவுக்கு தரும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால 2 குஞ்சு ஆல்மோஸ்ட் நம்ம காப்பாற்றிடலாம். நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் இன்டர்சேஞ்ச். அதாவது நம்ம வீட்டில் ஒரே டைமில் 2-3 புறாங்க குஞ்சு பொறிச்சிருக்கோம். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புறாங்க குஞ்சு பொறிச்சிருக்கு சொல்ல நார்மலாகவே ஒரு குஞ்சு பெருசாக வளரும், ஒரு குஞ்சு சின்னதாக வளர்க்கும். இந்த மாதிரி டைமில் 2 பெரிய குஞ்சுங்களையும் ஒரு ஜோடி புறா கிட்டேயும் 2 குட்டி குஞ்சுங்களையும் ஒரு ஜோடி புறா கிட்டேயும் நம்ம மாற்றி வச்சிங்கன்னா அதுங்க கரெக்டாக தீனி கொடுக்கறதுனால இந்த ப்ராப்ளம் ரெட்டிஃபை ஆகும். ஓகே கேஷ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிஎன் பீஜன்ஸ் டு த ஃபியூச்சர் இன் தமிழ். லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்து